ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலெக்ஷன் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கட்சிகள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து ரொம்ப வேகமாக ரொம்ப பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவினுடைய இந்த தேர்தல் யுக்தி அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பாஜகவினுடைய தேர்தல் யுக்தி அதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாஜகவினுடைய தேர்தல் யுக்தி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வித்தியாசமாகவும் ரொம்பவுமே வேகமாகவும் இருக்கும் கூட சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்பவே வந்துட்டு பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போடுறவங்க தான் பாஜக. ஒவ்வொரு எலெக்ஷன்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தேர்தல் யுக்தியானது ரொம்பவுமே வித்தியாசமாகவும் நேர்த்தியாகவும் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தரப்புல இருந்து தேசிய தலைவர்கள் ஆகட்டும் மத்திய அமைச்சர்களாகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க தமிழகத்தில் வந்துட்டு முகாமிட்டிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. இந்திய அளவுல பொருளாதாரத்துல மிகவும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு பாஜக ரொம்பவுமே முனைப்பு காட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக கூட கூட்டணி அமைச்சு ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்துட்டு பிரச்சாரத்தில் வந்து முன்னெடுத்திருக்கிறார். சாத்தூர், அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார். பாஜக அரசினுடைய நலத்திட்டங்கள் வந்துட்டு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர விடாம திமுக வந்துட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. விலையில்லா மருந்தகமாகட்டும் மக்களுக்கு இந்த வீடு கட்டித்தர விஷயத்துல கூட திமுக அரசு தங்களுடைய பேரை வந்து போட்டுக்கிட்டாங்க. மத்திய அரசு பாஜக கொண்டு வந்த நிறைய திட்டங்களுக்கு வந்துட்டு திமுக இங்க வந்துட்டு அவங்க பேரை வந்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நிறைய திட்டங்களை வந்துட்டு இங்க செயல்படுத்த விடாம திமுக அரசு வந்து நிறைய முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட பாஜக தரப்புல இருந்து நிறைய புகார்கள் வந்துட்டு சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. நிதின் நபி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு முன்னெடுத்து மக்கள் கிட்ட வந்து பிரச்சாரமா கொண்டு போயிருக்கிறாரு. அடுத்ததுபடியா பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல் அவர்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி தமிழகத்துக்கு வருவதும் போவதுமாகவே இருக்கிறார். இதன் மூலமாக வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, நாங்க ரொம்ப வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இங்க அவருமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு பிரச்சாரங்களை வந்துட்டு முன்னெடுத்திருக்கிறாரு. கோயம்புத்தூர் வடக்கு, அவினாஷி மற்றும் பட்டுக்கோட்டை போன்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க தீவிரமான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்க தமிழகத்துக்கு வந்துட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி மக்கள் கிட்ட நிறைய விஷயங்களை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ திருப்பரங்குன்றத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்துட்டு திமுக அரசு வந்துட்டு கையாண்டாங்க, மக்களுக்கு எவ்வளவு இடையூறுகளை வந்து ஏற்படுத்தினாங்க, இந்துக்களை எப்படியெல்லாம் வந்துட்டு அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு தூரம் வந்து கேவலப்படுத்தினாங்க, இந்துக்களோட உரிமைகள் வந்துட்டு எவ்வளவு தூரம் மறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதாக நிறைய மேடைகளில் வந்துட்டு பேச பொருளாக மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கன்னியாகுமரியில் ரோட் ஷோவும் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜக வந்துட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள இடமாகவும் பாஜக கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு இடமாகவும் வந்துட்டு பார்க்கப்பட்டு வருது. கண்டிப்பாக இந்த 2 தொகுதிகள்லையுமே பாஜக கண்ணை மூடிட்டு ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 தொகுதிகளுமே குறி வச்சு பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் வந்துட்டு இங்க வந்து பிரச்சாரத்தை பண்ணி முகாமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டங்கள் லட்சோப லட்சம் மக்கள் வந்துட்டு கூடும்போது கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு வந்து எங்களுக்கு இருப்பதாக வந்துட்டு பாஜக தரப்பில் வந்து சொல்லிக்கிட்டு வர அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தரப்புல இருந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் டிவிகே தரப்புல இருந்தும் விஜயுடைய கட்சியிலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இப்படி ஒரு 4 முனை போட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு தேர்தல் களத்துல பாஜக அவங்களுக்கான ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்துல வந்துட்டு முன்னெடுத்து ரோட் ஷோ பண்றதுலயாகட்டும் இல்ல வந்துட்டு மக்கள் கிட்ட அப்ரோச் பண்ற விதத்திலயாகட்டும் ரொம்ப தீவிரமாக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவோட ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகட்டும் இல்ல சமூக நீதி வந்துட்டு இங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறதா, பட்டியலின மக்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வேங்கவேல் விஷயத்தை எடுத்து பேசுறாங்க. நெக்ஸ்ட் மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்குநேரியில பட்டியலின சமூக மக்கள் வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தை பத்தியும் வந்துட்டு பாஜக வந்துட்டு மக்கள் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சட்டம் ஒழுங்குல வந்துட்டு திமுக ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டுக்கிட்டு வருது. சட்டம் ஒழுங்கு விஷயத்துல வந்துட்டு
இவ்வளவு லெத்தாஜிக்கா இருக்கிறாங்க, இவ்வளவு அலட்சியமாக வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு அலட்சியமே பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து லா அண்ட் ஆர்டர் வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்குது. பெண்கள் 6 வயசு, அதாவது 2 வயசு குழந்தையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு மூதாட்டி வரைக்குமே இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாகவே இல்லை. திமுக ஆட்சியில மக்கள் யாரும் சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும், மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாகவுமே வந்துட்டு திமுக அதிமுக வந்துட்டு முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல், எல்லாத்துலேயுமே ஊழல், எதுலையுமே ஊழல். ரோடு போட்டால் கூட 2 நாளைக்கு கூட தாங்க மாட்டேங்குது அந்த ரோடு, அவ்வளோ ஒரு தூரம் பேர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோடை பாய் மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாலைகளினுடைய தரம் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வெறும் கரப்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு குடும்பத்தின் கையில் வந்துட்டு ஆட்சியும் வந்துட்டு அதிகாரமும் இருக்குது. ஒரு குவியலாக, ஒரு அதிகார குவியலாக வந்துட்டு திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு அதிகார குவியல் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நல்லதுமே நடக்கவே இல்லை. இவங்க பாட்டுக்கிட்டு இலவசம்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இலவசங்கள் மூலமாக என்ன நல்லது நடந்திருக்குது? கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து மக்கள் மன்றத்துல நிறைய விஷயங்களை வந்துட்டு முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக பத்தி பேசும்போது ஏற்கனவே கிரைம், கரப்ஷன் அண்ட் மாஃபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே போதை கலாச்சாரங்கள் வந்துட்டு ரொம்பவுமே சர்வசாதாரணமாக ரொம்பவுமே அதிகரிச்சுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே கேள்விக்குறியாகி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆட்சியும் வந்துட்டு அகற்றப்படணும். பாஜக ஆட்சி வந்துட்டு இங்கே தமிழகத்தில் வரணும். அதற்கு என்டிஏ கூட்டணி ஜெயிச்சே ஆகணும். அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருக்கிற இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சதுன்னா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வந்துட்டு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. நிறைய மத்திய அமைச்சர்களும் வந்துட்டு இதற்கான முன்னெடுப்புகள்ல வந்துட்டு இறங்கி இருக்கிறாங்க. ஸோ தீவிரமாக வெயிலுன்னு கூட பார்க்காம பயங்கரமாக வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது பாஜகவினுடைய இந்த தேர்தல் வியூகமானது அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உடைச்சு இன்னைக்கு வந்துட்டு திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவே பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றியாக வந்துட்டு பார்க்கப்பட்டு வருது. இந்த மக்கள் மன்றத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எலெக்ஷன்ல தீர்ப்பு வரப்போகுது. மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மே 4 ரிசல்ட் வரப்போகிற அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய தலையெழுத்து யார் கையில்? கூட்டணி ஆட்சியாக அமைய போதா, இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போக போதா, அல்லது திமுக அரசுக்கு தோல்வியா வெற்றியா, இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுமா, எந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு மக்கள் தீர்ப்பெழுத போறாங்க அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஆர்வமா இருக்கும். உங்களை போலவே நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.